ஹலோ guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாம் ஆஃப் சோல் பேட்டில் எபிசோட் 11 and 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மூவி வந்து பிரின்சஸ் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்து இந்த இன்ட்ரோ வந்து இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஸோ வந்து எல்லா வீடியோலையுமே வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட சர்வெண்ட்டும் வந்து அந்த குதிரையில் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு அது ஒரு விண்டு டீமன்ட்ரா, லீடர் லெவல்ரா, அதனடா என்னோட டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணை பாடுறா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நம்ம சர்வெண்ட்டை பார்த்து சொல்லு ஊற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த டீமனும் போய் ஒரு இடத்துல நிற்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான். ஸோ அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு வயசானவரும் ஒரு பொண்ணும் வந்து போகிறாங்க. அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு எங்கேயோ ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லிட்டு போகுது. ஸோ உடனே நம்ம சர்வெண்ட் இந்த மாதிரி இந்த குதிரையை பார்த்துங்க, நான் அந்த மாதிரி உள்ளே போய் பார்க்குறேன், அவங்க எனக்கு தெரியுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறோம். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டல்குள்ளே போயிட்டான். ஹோட்டல்குள்ளே போனோடனே அந்த தாத்தாவும் அந்த பேத்தியும் வந்து அங்கேயே உட்காந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து சூ ஃபேமிலிக்கு திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனை வருது, அவங்க கூட்ஸ் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணும் நம்ம ஹீரோட பழைய உருவத்தை நினச்சி பார்க்க, ஸோ நம்ம ஹீரோ அங்கேருந்து வரான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து ஃபிங்மங்கர் நீ தானே இது அப்படின்னு மாதிரி சொன்னால் இந்த பொண்ணுங்களும் ஒரே ஷாக்கு, யாராக வந்துட்டு உடனே என் தாத்தா இவ்வளோ தைரியம் தான் எங்களை பேர் சொல்லணும், அந்த மாதிரி மன்னிச்சிருங்க, அவங்க வந்து முன்னாடியே தெரியும் அப்படின்னா அவங்க என்ன எப்படி ஒன்று தெரியும்னா சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து பார்த்திங்கன்னா சூ ஃபேமிலியோட கூட்ஸை வந்து யாங் ஃபேமிலி அட்டாக் பண்ணுது அப்படின்னா சரி ஓகே இது எந்த இடத்துல அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அது சொன்னால் மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ரோக்கன் ஃபாரஸ்ட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் வந்து அட்டாக் பண்ணுறேன்னா அவர் வந்து கிளம்புறாரு. பின்னாடியே அவங்க ரெண்டு பேர் போய் பார்க்குறாங்க. உடனே ஹீரோ பின்னாடி இருக்கிற அந்த விண்டு டீமனை பார்த்து ரெண்டு பேரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. இன்னும் இந்த அளவுக்கு விண்டு டீமனை இவங்க வெறும் ஒரு சும்மா டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்களா. உடனே ஹீரோ அவனோட நைட்டை வந்து வெளியே கொண்டு வர, இந்த மாதிரி தண்டர் பீஸ்டா இதெல்லாம் வச்சிருக்காரு, யாராக இருப்பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சர்வெண்ட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி யார் இவரே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த சூ ஃபேமிலியை பற்றி எதுக்கு கேட்குறாரு அப்படின்னா என் மாஸ்டரை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க தேவையில்லை, அவர் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான இல்லை, அவர் தான், அவர் பவர் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுதுங்க. உடனே இதை கேட்டு இந்த பொண்ணு எனக்கு ஃபெமிலியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஃபயர் பேட் வர வச்சுட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போகுது. இவரும் கத்திக்கிட்டு இருக்காரு, போகாத எங்களேடி அப்படின்னு, போகாதீங்க எங்களேடி அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பிரதர், ஹீரோவோட அண்ணன், ஸோ ஹீரோவோட ஃபேமிலி சேர்ந்தவங்க கூட்ஸ் சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல யாங் ஃபேமிலி சேர்ந்தவங்க ஃபுல்லாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ ரெண்டு பேருக்கு மாற்றி சண்டை போடுறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூ ஃபேமிலி சேர்ந்து எல்லா பீஸ்ட்டும் வந்து தோற்று போச்சுங்க. உடனே ஹீரோவோட அண்ணனும் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு கோல்டன் லைன் எடுத்துருவான். இது பேர் வந்து கோல்டன் ஹார்ன் பீஸ்ட் அப்படின்ற அந்த பீஸ்ட்டும் வர்றவாது அந்த பிளட் டெஸ்ட் பீஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாங்ஜின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து 6th லெவல் பெட்டை வச்சுட்டு இருக்காங்க. உடனே அவன் பெட்டை சமான் பண்ணி அமுச்சு விட அந்த பிளட் பீஸ்ட்டும் போய் அடிக்குது. இவனோட 6th லெவல் பீஸ்ட்டு ஒரு பாம்பு, இது இல்லை, இவன் வந்து இந்த பீஸ்ட் வந்து 5th லெவல் பிளட் பீஸ்ட்டு. ஸோ ரெண்டு பீஸ்ட்டும் அந்த வவ்வால் பீஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்து அடிக்கிறதுனால ஸோ நம்ம ஹீரோட அண்ணனோட லைனால் ஒன்றுமே பண்ண முடியல. அது வந்து தோற்று வந்துருச்சு. இதை பார்த்தோன்னே டே சூனிங் இங்கேயே வந்து சாவ போகிறாடா அப்படின்ற மாதிரி இவனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை இதெல்லாம் கொல்லுடுக்கா அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு தண்டர் வந்து அந்த வவ்வால் அடித்து தூக்கணும் பாருங்க. இதை பார்த்தோன்னே யாராக இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மாதம் அந்த இடத்துக்கு வரான். அதை பார்த்தோன்னே தண்டர் பீஸ்டா பரவாயில்லையா அவன்கிட்ட இந்த பீஸ்ட்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, யாராக இருப்பார் அவனா, இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் சூ ஃபேமிலி மேலே கையை வைக்காதீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து ஒரு அட்டாக் பண்ணுறா, அவனோட அட்டாக் பயங்கரமாக இருக்குது. அவனோட பீஸ்ட்லாம் வந்து செதறி போகுது. இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து பெரும் பிரச்சனை தான், எங்கள் விஷயத்தில் யாரும் இன்டர்ஃபியர் ஆகணும்னா இதுமாரி மாஸ்டர் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோவும் உடனே கீழே இருந்து அண்ணா என்னை யாருன்னு உனக்கு இன்னுமே வந்து அடையாளம் தெரியலையா, நான் தான் அண்ணா சூமு அப்படின்ற மாதிரி சொல்ல. சூமு இது உண்மையாகவே நீயாடா, நீ உன் சோலை இழந்துட்டியாடா, எப்படி அவ்வளோ நாள் உயிராக இருக்கேன். அன்றைக்கி ஹீரோட பழைய ஞாபகம்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு அண்ணங்காரனுக்கு வர அவங்க ரெண்டு பேர் கட்டிப்பிடிச்சி பாச மழையே போயிடறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சர்வன் பொண்ணு வந்து வராங்க. சர்வன் பொண்ணு அந்த விண்டு டிமனில் வர நம்ம ஃபீனிக்ஸில் வந்துடும். இதை பார்த்தோன்னே சூமோ இது அப்படின்னு சாக்கிறான். டே நீ இந்த சூ ஃபேமிலியோட சோலை இறந்து போன குப்பை தானடா, நீ இப்போ வந்து எப்போ உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்ல. உடனே சர்வ் பண்ண வந்து மாஸ்டர் நான் வந்துட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. உடனே சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நீ வந்து கூட்ஸை வந்து பாதுகாத்துட்டு போகிற வழியில் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துங்க. ஸோ வந்து நீ போகிற வழி ஃபுல்லாக ஃபயரை ஏற்படுத்து மிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லோரும் நானே பார்த்துக்கிறேன்னா தம்பி நீ என் கூட வந்துடுறா, தப்பிச்சு போயிடலாம்டா, நீ விட நான் பார்த்துக்கிறேன், இவனுங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, நீங்கள் ஒன்று இன்னும் என்னை முன்னாடியுமே நினச்சிட்டு இருக்காது, நான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோட ஆனால் நினச்சி பார்க்குற கண்டிப்பாக வந்து இவனோட ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து கிளம்பி போகிறாரு. அவருக்கு வந்து போகிறதுக்கு மனசே இல்லைங்க. அப்படி என்ன பண்ணுறது, கூட்ஸ் எல்லாம் போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம். அவர் வந்து கிளம்பி போகிறார். ஸோ நம்ம சர்வன் பொண்ணு வந்து எல்லோரும் லீட் பண்ணிட்டு போகிறாங்க. சர்வன் பொண்ணு பின்னாடி பாதுகாப்பு போக நம்ம ஃபீனிக்ஸ் வச்சுருக்கிற கேர்ளும் மிங்கரை வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து இவங்களாம் அட்டாக் பண்ண நம்ம வந்து தண்டர் பீஸ் அசால்ட்டாக எல்லாரையும் வந்து அடித்து போடுதுங்க. இவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அண்ணனும் கவலைப்பட்டு வரான். ஹீரோ எப்படி வந்து அத்தனை பேர் தாங்க அடிப்பான், அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவன், அவங்ககிட்ட ஒரு 6th லெவல் பீஸ்ட் இருக்குது, பைத்தான் பீஸ்ட்டு, அது சமாளிக்க ரொம்ப கஷ்டம், அவன் சாவ போகிறான் அப்படின்னா அவன் போய் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஃபைட்டை காட்டுறாங்க.
நம்ம ஹீரோ எதுக்காசுற மாதிரி இல்லைங்க. அவன் அந்த ஒரே பீஸ்ட்டை வச்சு எல்லோரும் போலன்னு குழந்தை நடே இவங்ககிட்ட ஒரு பீஸ்ட்டு தான்டா இருக்காடா, இதை வச்சுட்டு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு மாரி ஒன்று நெக்கில் பேசிகிட்டு இருக்க. தலைவன் வந்து என்ன பண்ணுறான்னா எல்ஃபியை வந்து இறக்குறான். எல்ஃபி அவனோட பவரை வச்சு கொண்டு வரான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா இந்த போகிற இடத்துல வந்து சுற்றி இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ இந்த நம்ம சர்வன் பொண்ணு அவங்க எல்லோரும் வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்கா. ஒவ்வொரு வர எல்லாரையும் அடித்து போட்டு அவங்கள பார்த்தோன்னா கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற இடத்துல ஃபுல்லாக நம்ம ஃபீனிக்ஸ் கேர்ள்னு கூப்பிட்டுலாம் எல்லாம் வந்து மெங்கன்னே வச்சுக்கலாம். மெங்கரும் ஃபயர் ஏற்படுத்திட்டு போக எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு போயிரு இந்தமாரி வந்து அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அவனோட பீஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட பைத்தான் பீஸ்ட் 4 விங்ஸ் பைத்தான் பீஸ்ட். அந்த பீஸ்ட்டும் வந்தோடனே ஒரு ரோர் கூட பயங்கரமாக இருக்குது. என்னோட 6th லெவல் பீஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னா நம்ம எல்ஃபியை அசால்ட்டாக கூப்பிட்டு வந்து ஒரு அடிபம் போடுறதுக்கு எல்லாம் மிரண்டுறானுங்க. இதனோட பவர் என்னோட அப்நார்மலாக இருக்குது. இது வந்து நார்மலாக எல்ஃபி மாதிரி தெரியலையே, இதனோட பவர் ஐஸும் வித்தியாசமாக இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு கண்டென்ஸ் ஆச்சு இதனோட பவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. ஸோ நம்ம எல்ஃபியும் வந்து அந்த பாம்பை போட்டு போராட்டி எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், எல்ஃபியே ரொம்ப நேரம் ஆகாத சீக்கிரம் முடிச்சோடு அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மூவி சின்ன உருவத்திலேயே போயிட்டு 2 பீஸ்ட்டோட மாற்றி சண்டை போடுறங்க. ஸோ 2 பீஸ்ட்டும் அடிச்சு போட இவனுக்குலாம் நம்பவே முடியல. சின்ன தாண்டா நடக்குதுங்க, இன்னும் சின்ன சின்ன பீஸ்ட்டெல்லாம் என்னோட பீஸ்ட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு யோசிக்கும் போது இவனை சொல்கிற ரேஞ்ச் மூட் அப்படின்னா எல்ஃபியே முடிச்சு விட்றா தம்பி அப்படின்னு உடனே அதனோட ஐஸ் வாடை எல்லாத்தையும் பயங்கரமாக வெளியே கொண்டு வந்து பாம்பு மேலே குத்தும் பாருங்கள். எல்லாம் செத்தடி போடும். இதை பார்க்குற இவனும் இங்கேருந்து கண்டிப்பாக நம்ம தப்பிச்சாகணும், தப்பிக்கலாம் வந்து நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட குளிர் வந்து இவனுக்கு அஃபெக்ட் ஆகிட்ட உடனே அவன் கோல்டு பாய்சன் பில் எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, இவன்ட்ட பில்லாம் இருக்குன்னு யோசிச்சு போகும்போது அவனோட பீஸ்ட்டை தோற்ற உடனே அந்த பறக்கல்ல ஒரு லயன் பீஸ்ட்டு அந்த பீஸ்ட்டை வெளியே கொண்டு வந்து பறக்காம உடனே மூயோ அப்படின்னு கத்தும். அதுவும் பெரிய ஃபார்மில் வர. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் வேறு சொல்கிறான் அந்தமாரி அங்கே போவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க தான் கேட்க முடியாது. வேணாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னா இல்லை கண்டிப்பாக நாங்கள் போய் தான் ஆகும் அப்படின்ட்டு அவனும் வந்து அந்த பீஸ்ட் எடுத்து போயிட்டுருக்கான். ஸோ எல்லோரும் வந்து நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம மூவி மேலே ஏறிட்டு போயிட்டுருக்காங்க. மூவி மேலே ஏறி அவனை துரத்துக்கிட்டே போயிட்டுருக்கான். பின்னாடி வர இவங்களும் பார்த்தீங்கன்னா மூயோன்னு கத்திக்கிட்டே வராங்க. மூயோவும் வானத்தில் பறந்து போய் அவங்ககிட்ட இதை பார்த்தோன்னா என்னடா இது பறக்க மாட்டா அந்த பெட்டு அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்க. உடனே ஹீரோவும் இன்றைக்கி நீ உன் கதை இங்கேயே முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அட்டாக்கை வந்து அவன் மேலே வந்து பண்ணுறாங்க. இதை பார்க்குறவனும் என்னடா இது வந்து தப்பிக்க முடியணுமேனு யோசிக்கும்போது ஃபயர் பிளாம் அப்படின்ற ஒரு அட்டாக் வச்சு அவனை அதே இடத்துல எரிக்க அவனை வந்து ஒரு காட்டுக்கு மேலே வந்து போகிறான். அது வந்து பார்த்திங்கன்னா புரோக்கன் ஃபாரஸ்ட். அது உள்ளே போன அதோட ஃபீல்டு இவனை பிடிச்சி உள்ளே இழுக்க எல்லாரும் மூயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அண்ணனும் மெங்கும் இதை பார்த்தோன்னா இந்த காடு வந்து ரொம்ப ஆபத்தானது, உள்ள நிறைய இங்கு பீஸ்ட் இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து உடனே நம்ம சர்வெண்ட் வராங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்டர் இந்த காட்டில் வேறு ஒன்றாவது நீங்கள் வந்து நம்ம வந்து வாங்க நம்ம சிட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே என் தம்பி வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணங்காரன்னு என்ன பண்ணுறோம் அந்த இடத்துலேருந்து எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. ஸோ வந்து ஹீரோ வந்து யோசிச்சு போகிறான், நல்ல வேலைவா இங்கே வந்து மரம் இருந்தாலும் நம்ம தப்பிச்சு மூயோ அடிப்படாமல் சரிவா போய் பார்க்கலாம், எங்கள் உள்ள என்ன தான் இருக்குது இங்கேருந்து வெளில போகிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இங்கு பீஸ்ட் இருக்குங்க. இந்த இங்கு பீஸ்ட்டு வந்து இதுதான் வந்து இங்கு பீஸ்ட்டு பார்த்தீங்க, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பீஸ்ட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ யோசிக்கிறார், மூயோ இந்த பீஸ்ட் உனக்கு ஞாபகம் இருக்குதா மூயோ, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கூட வந்து சண்டை போடுச்சு ஞாபகம்டா, உன் கூட வந்து சண்டை போடுச்சு மூயோனா அசால்ட்டாக ஒரு ஃபேரில் அடிச்சு போடுச்சுங்க. இந்த இங்கு பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3rd லெவலில் இருக்குது. என்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் பயங்கரமாக இருக்குது. 3rd லெவலில் இருந்தாலும் மூயோகிட்டே வந்து சண்டை போட ஆரம்பிதுங்க இந்த பீஸ்ட்டு. இதை பார்த்தோன்னா பரவாயில்ல இதனோட பீஸ்ட் பயங்கரமாக இருக்குன்னு பார்த்தா அந்த இங்கு பீஸ்ட்டு 3rd லெவல் ஆகுது ஒரு 5th லெவல் பீஸ்ட் கிட்ட போய் சண்டை போடுது. அந்த 5th லெவல் பீஸ்ட்டும் இதை அடிச்சு போட ரெண்டுத்துக்கு மாற்றி சண்டைங்க. அது லெவலோட 3 லெவல் அதிகமாகிற ஒரு பீஸ்ட் கிட்ட போய் சண்டை போடுதுங்க. 2 லெவல் அதிகமாகிற பீஸ்ட் கிட்ட ஒரு இடத்துல வந்து அதுவும் அடி வாங்கி விட அங்கே நான் கூட இதுவும் அதை வந்து பயங்கரம் அடித்து போட்டு போவ. ஸோ வந்து ஹீரோ நினைக்கிற அது வந்து தோற்று போச்சு அப்படின்னு யோசிக்கும்போது உடனே அது வந்து டென்ஷன் ஆகிட்டு அது பவரை வச்சு ஒரு அடிக்கும் பாருங்க. அந்த பெரிய பீஸ்ட்டு கொஞ்சமாக வந்து அதனோட சுயநலம் இறக்குற மாதிரி போக ஆரம்பித்து அதே இடத்துல வந்து விழுந்து போடும். இதை பார்க்குற ஹீரோவா இந்த பீஸ்ட் என்ன மாதிரியே இருக்குது, தன்னை விட பவர்ஃபுல்லான ஆளுங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற அந்த ஸ்பிரிட் கண்டிப்பாக அந்த பீஸ்ட்டை நான் டேம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அதை டேம் பண்ணுறான். ஆனால் அந்த பீஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட டேமிங்கை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுங்க. இதை பார்க்குற ஹீரோ இந்த மாதிரி ஏன் என்னாச்சு எனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி அதுவும் தடைகிட்டு இருக்க. நம்ம பீஸ்ட்டும் வந்து கோவப்பட்டு அங்கேருந்து போகுது. நம்ம மூயும் வந்து ஒன்று கத்துது. ஏன் அப்படின்னா அந்த பீஸ்ட்டை வந்து டேம் பண்ணி சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், மூவி வேணாம் மூவி வந்து நீ வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணாத, ஸோ வந்து அதுக்கே வந்து இஷ்டம் தான் வரட்டும், அந்த பீஸ்டரோட ஸ்பிரிட் அது வந்து பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக இருக்குது அப்படின்ட்டு கீழே இந்த ஸ்பிரிட்டோட பாடி எடுத்து வச்சுக்கிறான். ஸோ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பிரிட் வந்து திரும்ப வருதுங்க அந்த இங்கு பீஸ்ட். இதை பார்த்தோன்னா நீ வந்து என்னோட 8வது பீஸ்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டை இவன் வந்து நம்ம ஹீரோ வந்து டேம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து இங்கி பீஸ்ட் அதுக்கு வந்து ஃபைட்டர்னு ஒரு
பேரையும் வைக்கிறான். அதனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் பயங்கரமாக இருந்தனால நம்ம ஹீரோவுக்கு ஃபைட்டர்னு பேர் வைக்கிறான். ஸோ அதோட அந்த 10th எபிசோட் முடிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 11th எபிசோட். ஸோ வந்து எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம மூவி நம்ம பிரின்சஸ்கிட்ட போய் ஒரு லெட்டர் கொடுக்குது. அதான் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா அடங்காரா வந்து அவங்க ஃபேமிலி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து நம்ம பிரதர் வந்து உயிரோட தான் இருக்கான், எங்கர் பிரதர் சூமு. ஸோ அவன் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் விழுந்திருக்கான் தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோன்னா இந்த சூமு உயிரோட இருக்கான், தயவு செஞ்சு அவனை சேவ் பண்ண எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். சரி ஓகே, எத்தனை பேர் வேணால் கூட்டு போங்க, அவனை சேவ் பண்ணி கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போதே வெளிலேருந்து ஒரு குரல். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளேருந்து வருவான். இதை பார்த்தவொடனே எல்லாரும் வந்து இவன் எப்படி வந்தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம். நம்ம தாத்தாலே அவனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சிட்டு அண்ணெல்லாம் போய் கட்டி பிடிச்சி சூமு வந்துட்டேன்ட்டு தாத்தா கடைசியாக வந்துட்டியாடா, அவனோட ஸ்பிரிட்டுக்கு என்ன ஆச்சு, உன் ஸ்பிரிட்டு 4 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, இப்போ ஓகேவா, நீ எப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒன்றும் இல்லை தாத்தா, அப்பா எங்கன்னு கேட்டால் அவங்க அப்பா வந்து அங்கே இருப்பார்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து எப்பயோ கிளம்பிட்டுருக்காரு சூமுவை தேடி. அவன் வந்து சின்ன வயசில் விளையாடினது அது எல்லா ஞாபகங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து வந்துகிட்டே போகுது. அவனும் சொல்கிறான் எப்படியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போது சரவண் பொண்ணு வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஒரு ஏழையானது அப்படி யாங் ஃபேமிலியோட கூட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, அந்த ஏலத்துக்காக தான் அதில் வந்து கோல்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே, நீ அந்த ஏலத்துக்கு போயிட்டு அந்த ட்ரீ டீமனோட ஹார்ட்டு அப்புறம் வந்து சோல் ஆர்மர் 6 அதை வாங்கிட்டு நீ வந்து உன்னோட வேலையை பாரு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு நான் நிறைய எந்த ஆர்டர் தரமாட்டேன், இந்த ஒரு மிஷினை மட்டும் முடிச்சுன்னா உன்னை நான் ஃப்ரீடமாக விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த பொண்ணுக்கு வந்து ஆச்சரியம்னா ஃப்ரீடமாக விட்றீங்களான்னு சரி இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யாங் ஃபேமிலி அவங்களோட கூட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாங் ஃபேமிலியோட தாத்தாவோட பையன் வந்துட்டுருக்கான். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட்சன் அவங்க பேரனும் வந்துட்டுருக்கான். அவங்க எல்லாரும் பேசிட்டு வந்துட்டுருக்கானுங்க. நம்ம அந்த ஏலத்துக்கு தேவையான கோல்டு காயின்ஸிங் வந்து எடுத்துகிட்டு போகிறோம், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அட்டாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா டீமன் பிளேஸ்ங்க, நைட் பர் டீமன் பிளேஸில் வந்து சோல்ஜர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யார் வர சொல்கிறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க சண்டை போடுறது. இதை பார்த்தோன்னே இந்த டீமன் பிளேஸஸ் வந்து இங்கே வரானுங்க, நமக்கு அவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் தானே இருக்குது, இவனுக்கு எனக்கு வந்து தொல்லை பண்ணிட்டுருக்கானுங்கன்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் பேர் வந்து யாங் மென்ஷன். ஸோ அந்த பேரன் பேர் இருக்கா பார்த்திங்களா, அவன் வந்து யாங் லூபின். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம தப்பிக்கணும், நம்ம எல்லா பீஸ்டையுமே அவனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. உடனே நிறைய ஒரு அட்டாக் வந்து இவங்க மேலே வரும், இவங்க கூட்ஸ் மேலே எல்லாம் விட அது எல்லாமே பற்றிக்கிட்டு எரியுது. இவனுங்க எல்லாரும் கண்டிப்பாக அவனுங்களை விடாதீங்களா, சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாங் ஃபேமிலியோட சோல்ஜர்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. 2 பேருக்கு வந்து பயங்கரமாக சண்டை நினச்சிட்ருக்கு. இந்த யாங் மேன்சியாலாம் அவரும் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து இந்த டீமன் பிளேஸ் வந்து நம்மள தான் குடி வைக்கிறாங்க, நம்ம யாருன்னு காட்டோன்ட்டு அவங்க 2 பேரும் அவங்க 5th லெவல் பீஸ்ட்டை வெளியே கொண்டு வரும் அட்டாக் பண்ண சொல்ல அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த நைட் மார்ஸ் எல்லாம் கையெல்லாம் பிச்சு போடுது. ஒரு சில நைட் மார்ஸ்லாம் வந்து அடித்து கொள்ள ஆரம்பிக்குதுங்க. இதை பார்க்குறோன்னா நம்ம ஃபேமிலியோட பவரை காட்டுவோம் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண அது போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஸோ வந்து இந்த யாங் லூபினும் வந்து சொல்கிறான் கண்டிப்பாப்பா நம்ம இந்த இடத்துல வந்து உயிரோட விடக்கூடாது, ஆனால் இங்கே நிறைய பீஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய நைட் மாஸ் இருக்குது, இங்கே வந்து நம்ம தப்பிச்சு போகிறது தான்ப்பா ஒரே வழி, நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், தயவு செஞ்சு அங்கே தப்பிச்சு போகலாம் அப்படின்னா சரி ஓகே பீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நாங்கள் இங்கே தப்பிச்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து மாறு வயசில் வந்துட்டு மேலேருந்து பார்த்துக்கிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் இந்த ஏழை வர இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்வெண்ட் பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அந்த சர்வெண்ட் பொண்ணு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து உள்ள ரூமுக்குள்ளே இருக்கா. அங்கே வந்து ஏழோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ டீமனோட ஹார்ட். இந்த டீமனோட ஹார்ட் வந்து 7 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லணும். இந்த யாங் ஃபேமிலியோட தாத்தா என்ன சொல்கிற 7 லட்சம் தானே, இதெல்லாம் நமக்கு தான் கண்டிப்பாக வாங்கணும், இதில் இருந்து வர பொருள்லேயே இந்த 2 பொருள் தான் வந்து இதுவானது அப்படின்னு சொல்லிட்டு 7,50,000 அப்படின்னு ஏலம் கேட்ட உடனே எல்லோரும் வந்து கண்டிப்பாக யாங் ஃபேமிலி தான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு குரல் 8 லட்சம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே யாரோ புது கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் நம்ம எதுவும் சண்டை போடுவானா, நம்ம வந்து நார்மலாகவே இருப்பாடுங்க. இவன் பேரனா சொல்கிறான் 8 லட்சமா 9 லட்சம் அப்படின்ற மாதிரி ஏழை ஒரு இடத்துல கதை. அதை பார்த்தோன்னே யாங் ஃபேமிலிக்கு எதிரே வந்து யாரோ ஏலம் கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி இவனும் வெளில வந்து சொல்கிறான். எவன்டா அவன் யாங் ஃபேமிலி எதிர்த்து ஏலம் கேட்குறான் அப்படின்னா தாத்தா சொல்கிறாரு அமைதியாகிறான்ட்டு. அவன் வந்து 8 லட்ச ரூபா சொன்னதுக்கால இப்போ கிராண்ட்ஸ்னு 9 லட்ச ரூபா சொல்கிறான். இதை கேட்ட உடனே எல்லாரும் வந்து ஷாக் ஆகிடுங்க. 9 லட்ச ரூபா வரையும் போகுது, இந்த ஏலம் அவ்வளோ அதிகமாக போகுதுன்னு. உடனே வந்து அந்த பக்கம் வந்து நம்ம சர்வன் பண்ண சொல்கிறான் 9,50,000 அப்படின்னு சொன்னால் இவனுங்களாம் யோசிக்கிறான், இவனுங்க என்ன திரும்ப நம்ம ஃபேமிலியை டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் சரி ஓகே 9,50,000 வந்து 10 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது அவனா வந்து 10,50,000 சொன்னால் சரி வேணாம், இந்த ஹார்ட் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாரும் தப்பிச்சு போக வந்து ரெடியாக இருக்காங்க. அவன் சுற்றி நைட் மாஸ்லாம் சுற்றி இருக்க இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அந்த பீஸ்ட்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இவனுக்கு 2 பேரும் ஓடிறானுங்க. பிளட் பீஸ்ட் இதை நீ கொஞ்ச நேரம் அவங்க சமாளிச்சு அதுக்குள்ளே நாங்கள் தப்பிச்சு போயிடும், அப்புறமா போய்ட்டு உன்னைய வந்து கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறானுங்க. இருக்கிற நைட் மாஸ் எல்லாம் எங்கள் சூழ்ந்துட்டு வர அவனுங்க அங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்து போக ஆரம்பிக்கிறானுங்க.
நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் மேலே இருந்து தப்பிச்சு போகிறீங்களாடா, உங்களை வந்து நான் வந்து தனியாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவன் 2 பேரும் ஓடி போய்ட்டு கரெக்டாக நல்ல வேறு அந்த சென்சஸ் வந்து எனக்கு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கிட்ட நம்ம தூரமாக ஓடியாந்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே யாரும் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு சென்ஸ் இல்லை, கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிட்டோம்னு கவலைப்படாதரா லூபின் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குரல், உண்மையாகவே நீங்கள் தப்பிச்சுட்டு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு அசாசின் மாதிரி நம்ம ஹீரோ தாங்க உள்ளேருந்து வரான். இதை பார்த்தோன்னே கொஞ்சம் அமைதியாகன்ட்டு இந்த மாதிரி வணக்கம் சார், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், ஏன் வந்து எங்களை தேவையில்லாம அட்டாக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பணம் தான் வேணும்னு அந்தாங்க, இதை வந்து நீங்கள் போய் யங் ஃபேமிலிகிட்ட எந்த பிரான்ச்சில் கொடுத்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்க கோல்டு தருவாங்க, இது வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, எங்கேருந்து விட்டுருங்க, நான் இன்றைக்கி நடந்த மறந்துடுறேன்னா ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இந்த மாதிரி வந்து இந்த ஏலத்தை வந்து மாதிரி நான் இந்த கூட்ஸை காலி பண்ணிட்டு வந்துடுறேன், அப்புறமா அதை வாங்கிக்கலான்ட்டு. இந்த பாவப்பட்ட காசுலாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எரிச்சு விட, டே உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்களோட யங் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தோடா அப்படின்ட்டு லூபின் கத்திக்கிட்டு இருக்க. உடனே நம்ம லூபினும் வந்து அவனோட பெட்டு வந்து வர வைக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் வந்து அவனோட மாஸ்டர் கிளம்பிட்டு, நீ தானே அந்த 4 வருஷத்துக்கு மட்டும் சோடு இறந்து சூமோ, அது நீ தானே, டே நீ சூக்கலான சேர்ந்தவனாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நம்ம மூயோ வந்து வெளியே வரோம். மூயோ வெளியே வந்தோடனே அந்த பிளட் பீஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படுத்துங்க. இவனுங்களாம் பரவாயில்றாங்க, இன்னும் இந்த பீஸ்ட் எப்படி இவன் இருக்குது 6 tail டீமன் ஃபாக்ஸா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மூயோ போய் அசால்ட்டாக அடிக்க அவனுக்கு 2 பேர் காம்பினேஷன் அட்டாக்லாம் வச்சு அடிக்கிறானுங்க. ஆனால் நம்ம மூயோ கிட்ட ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆக மாட்டேங்குதுங்க. மூயோ என்னோட ஃபயர் பவர் எல்லாம் பயங்கரம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்கு 2 பேர் சொல்கிறாங்க, 2 பேர் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ணணும்னா சொல்லிட்டு கம்பைன் பண்ணி ஷீல்டு மாதிரி ஒன்று போட மூயோ உள்ள மாட்டிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அது செகண்டே ஒட்டச்சிக்கிட்டு வெளியே வருது. இதை பார்த்தவங்க எப்படி இது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து தப்பிச்சாகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ விடணும், உடனே ஐஸ் அட்டாக் வச்சு அடிக்க அந்த லூபின் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெட் பீஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் மோடுக்கு போகுது. ரேஞ்ச் மோடு போய் நம்ம மூயோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம மூயோ அதெல்லாம் அசால்ட்டாக பிடிச்சி அடித்து அதனோட டீமன் ஃபயர் வச்சு இருக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. இதை பார்த்துனீங்களா பயம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். நீ எவ்வளோ தூரம்டா ஓடுவே அப்படின்ட்டு மூயோ ஃபயர் அட்டாக் அப்படின்னு சொன்னேன். அதனோட ஃபயரை வச்சு அவனை அதே இடத்துல எரிச்சு போட்டுருங்க. இருக்கிற எல்லாருமே கொழுந்துட்டு எரிஞ்சு அதே இடத்துல செத்துருவானுங்க. யங் ஃபேமிலியோட பேரனும் அவங்க அப்பாவும் வந்து அதே செத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அசாசினோட ஹெட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக இது வந்து நான் லீடர் எக்ஸியாகிட்ட வந்து நான் ரிப்போர்ட் பண்ணி அவனோட டிமன் பிளேஸ்ட்டை அப்படின்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம அடுத்தடுத்த ஐட்டம் போயிடலாம். ட்ரீமெண்ட்டி முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஐட்டம் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். இது ஏழை எடுக்கப்படுங்க ரொம்ப ஸ்பெஷலான ஆளாக தான் இருக்கும். இது நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பவர் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு 6th லெவல் ஆர்மர் வந்து சோல் ஆர்மர் கொண்டு வராங்க. இதை பார்த்த நம்ம சூ ஃபேமிலியோட தாத்தாவா கண்டிப்பாக வந்து அந்த லேடி வந்து அவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம மூயுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும், ஏன்னா மூயு கூட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த ஆரம்பம் வந்து 4600 4,60,000 வந்து எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாரு வேலை. இதை கேட்டோன்னே சரி ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி சூ ஃபேமிலி கொஞ்சம் வெல்த்தியாக இருக்குன்னா சூ ஃபேமிலி எவ்வளோ தைரியம் தான் நீங்களே என்கிட்ட சண்டைக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கேட்குறான். 4,80,000 அப்படின்னு சொல்ல சரி ஓகே உடனே நம்ம சர்வ் பண்ணுவோம். 5 மில்லியன் அப்படின்னு போகிறோம். இவனுக்குலாம் வந்து மறந்துடுறாங்க. 5 மில்லியன் அவள் வேணும்னே நம்ம ஃபேமிலி தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்ல வந்து அமைதியாக அது யாருன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வ் பண்ண காஃபி குடிச்சிட்டு வா சரி ஓகே கடைசியாக வந்து கேட்டு பார்க்கலான்ட்டு 5,50,000 அப்படின்ற மாதிரி கேட்க எல்லோரும் என்ன இந்த இதுக்கு வந்து இவ்வளோ வேலை சொல்கிறாங்க. சரி ஓகே கடைசியாக வந்து யங் ஃபேமிலி தான் வாங்க போகுது. சரி ஓகே 1 தரம் 2 தரம் 5,50,000 3 தரம் இந்த ஆர்மர் வந்து யங் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிறதோட இந்த ஆளை வந்து இங்கேயே முடியுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த புல்லும் வெளியே வரும். அதை பார்த்தோன்னா இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு நம்ம சர்வன்ட் பொண்ணும் வந்து பொறுமையாக நடந்து போய் டோர் கிட்ட போகிறான். டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து மார்வல்ஸில் வந்துடும். இதை பார்த்தோன்னா நைட் டீமன் பிளேயர்ஸோட யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக உடனே நம்ம வந்து தெரியுது இந்த மாதிரி யங் ஃபேமிலிகிட்ட வந்து காசே இல்லையா, அவங்க கூட்ஸ் எரிஞ்சு போச்சுன்னா சரி ஓகேப்பா அங்கே வந்து மிஸ்டேக் ஆச்சு. யங் ஃபேமிலி வந்து அவங்க காசை கட்ட வந்ததுனால இந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டிமன் பிளேஸுக்கு தான் போகும், இதுக்கு சொந்தக்காரங்க அவங்க தான் அப்படின்னும் போது இவங்க யங் ஃபேமிலிக்கெலாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்களும் வந்து மூஞ்சை திருப்பிட்டு போக நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நக்கல் பண்ணுறான். இதை பார்த்துன்னு கண்டிப்பாக அவங்க நம்ம யங் ஃபேமிலி தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் அப்படியே போகக்கூடாது. முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு போய்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் ஜாக்கிரதைப்படுத்தணும். சரி ஓகே பேசாமல் வந்து உங்கள் பெரிய அண்ணனை கூப்பிடலாம். ஆனால் அவங்க பெரிய அண்ணன் பேர் யாங் லூயான். அவன் தான் வந்து ஃபஸ்ட் பிரதர். அவனை காட்டுறதோட இவங்க வந்து இங்கேயே முடியுது. அவன் வந்து பயங்கரமான அவனுமே வந்து ஒரு யங் மாஸ்டர் தான் நைட் டிமன் பிளஸில். இந்த சைடு இல்லை வேறு ஒரு சைடில். ஸோ நம்ம சியா இருக்கான் பார்த்தீங்கன்னா சாய் மாதிரி போய் பீப்புள்ஸை பிடிச்சி அவனுங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல பீப்புள்ஸாக வந்து டீமன் பிளஸுக்கு கொடுக்குறவன் அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கான். அவனுமே ஒரு பவர்ஃபுல்லானாலும் அவன் வந்து அடுத்த எபிசோடில் வருவான். ஸோ இதோட வந்து
சாம் ஆஃப் சோல்பெட்டில் எபிசோட் வந்து 11 முடிஞ்சு. ஓகே கைஸ், வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.